இருந்து 11 வரைக்கும் உள்ள வேதவசனம் எல்லாரும் பைபிள் வாசிங்க. ஏன்னா ஒரே ஆள் வாசிக்க வேண்டாம், கலந்து நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் இருங்க, வாசிப்போம். 5ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 11 வரைக்கும் உள்ள வேதவசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்பவர்களால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் இந்த இடத்துல மலை பிரசங்கத்தை நமக்கு அவர் சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு வரும் நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய அந்த முழுமையான உபதேசத்தை இனி வரும் நாட்கள் நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா, ஆமே. அப்போ அதன்படி நம்ம வாழ போகிறோம், அதை நாம் கை கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஆமே. அதனால வேதத்தின் ஒழுங்கின்படி நாம் நடக்கிறது கர்த்தருக்கு ஒரு பிரியமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வேத வசனம் அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்க சொல்றார் என்பதை நம்ம இனி ஒரு நாட்களில் சரியாய் கற்றுக்கொண்டு நடக்கிற காலத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா. ஆக வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லான ஜனங்களை பார்க்குறாரு. பார்த்து என்ன பண்ணுறாரு, மலையின் மேலே ஏறாரு. மலையின் மேலே ஏறி என்ன பண்ணுறாங்க, உட்காராரு. உட்காரும்போது யார் வந்தா, சீஷர்கள் முன்னாடி வராங்க. அல்லேலூயா, ஆமாம், ஆமே. அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லும்போது ஒரு 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 தலைவர், ஒரு போதகர், ஆமே, ரபி என்று அழைக்கப்பட்ட நம்முடைய தேவன், அவர் முதலாவது நமக்கு அவர் முன்மாதிரியாக அவர் இருந்தார். அவர் இருக்கிற இடத்தெல்லாம் யார் இருந்தார், கூடவே சீஷர்களும் இருந்தார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. சரி, அப்போ இந்த சீஷர்கள் ஆண்டவரோடு கூட 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், அவருடைய போதனையை கேட்டார்கள். அதன் பிறகு அவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை பெற்று இந்த உலகம் முழுவதுமாக அவருடைய வார்த்தை என்ன பண்ணாங்க, எடுத்து உரைத்த சீஷர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. அந்த வேதத்தில் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் என்ன பண்ணாங்க, வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப அவர் தமது வாயை திறந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த உலகத்துக்கு அவருடைய வார்த்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த வசனத்தை நீங்க நல்லா ஆராய்ச்சினாக்கா நிறைய விஷயங்கள், இதனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு புரியும். அதை சொல்றேன். 3 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆவியில் முதல்ல தொடங்குறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாருங்க, பரலோக ராஜ்யம் அவர்கள். ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதை வேத இந்த இடத்துல சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆவி எளிமைனா என்ன, ஆவின் எளிமையை நாம் என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ளுகிற மக்களாக இருக்கணும். ஆமே. எமோஷனல் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண கூடாது, சில ஏதாவது சொன்னாக்க என்ன பண்ணுவாங்க, எமோஷனல் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டின்னு இருக்கும் அந்த எமோஷனல். நமக்கே தெரியாது, அப்போ தான் யோசிப்போம், நம்ம இதுக்கு ஏன் எமோஷனல் ஆகணும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், பிறகுதான் யோசிப்போம். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ எவ்வளோதான் நமக்கு உயர்வு வந்தாலும், எவ்வளோதான் நமக்கு நம்ம உயர்ந்த இடத்துல போனாலும், அந்த மனிதனாய் நம்ம அப்படிப்பட்ட உயர்வான மனிதனாக இருந்தாலும் தாழ்மையாய் நடப்பதுதான் ஆவின் எளிமை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆளுங்க, ஆனால் அவர்கிட்ட போனால் ஒரு அம்பல் ஸ்பிரிட் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து தொடங்குறாரு, எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகாத நீன்றார். அல்லேலூயா சொல்லாமா. அப்ப கர்த்தருடைய பிள்ளையாய் வாழுகிறவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ண கூடாது, இந்த எமோஷனலே உள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, நமக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்குது எமோஷனல். அது வேணான்றதை தேவன் பேசுறாரு. ஆமே. அப்போ அங்கே இருக்க ஜனங்களா, திரளான ஜனங்கள் வரும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை தேவன் சொல்றாரு, ஆவியில நீங்க எப்படி முதலாவது
எளிமையா இருங்க, அப்ப பல்லவ ராஜ்யம் உங்களுடையதான் இருக்குன்றாரு. அடுத்து சொல்றாரு, அடுத்த வருஷம் சொல்றாரு, துயரப்படுறவங்களும் பாக்கியவான்னு சொல்றாரு. சரி, அப்ப இப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னால் ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறி உட்கார்ந்து தம்முடைய வாயை திறந்து என்ன பண்ணாரு, பேசினார். அப்ப நல்லா நீங்க ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாட்டுல யார் பேசினா இந்த மாதிரி வார்த்தைகளை, சத்தியங்களை, வார்த்தைகளையும் கட்டளைகளையும் யார் பேசினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே தான் என்ன பண்ணியிருக்காரு, கர்த்தர்கிட்ட போய் மலைக்கு மேலே அவர் ஏறி போனார். ஏறி போய் கர்த்தர் அவர்கிட்ட மலை உச்சியிலேருந்து பேசி அந்த வார்த்தையை கொண்டு வந்து இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு, வந்து அவங்க இஸ்ராயல் மக்களுக்கு 10 கட்டளை என்கிற அப்படிப்பட்ட கட்டளை என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்தில் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இப்போ இந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் வந்து 10 கட்டளையாக இதுலேயும் வந்து பேசுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோசே அன்றைக்கு மலைக்கு மேலே போய் கர்த்தர் பேசின வார்த்தையை கொண்டு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இஸ்ராயல் மக்களுக்கு அவங்க நடக்க வேண்டிய வழிகளுக்கு தேவன் ஒரு லா கொடுத்தார், ஒரு சட்டத்தை கொடுத்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதே தேவன் இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனா வந்து மலையின் மேல் அவர் உட்கார்ந்து வேற யாரோ வந்து அவர்கிட்ட வந்து என்ன பண்ணல, சொன்னதை வந்து இந்த பூமிக்கு சொல்லல, அவரே தம்முடைய வாயினால், பைபிள் அதுதான் ரொம்ப மென்ஷன் பண்றது. எதுக்காக அந்த வார்த்தை ஏன் வந்து அவர் வந்து அங்க வாயை மென்ஷன் பண்றாருனாக்கா அப்போது அவர் தமது வாயை திறந்தார். அல்லேலூயா. மோசே கர்த்தர் வாயை திறந்து பேசின வார்த்தையை கேட்டு வந்து உலகத்துக்கு என்ன பண்ணாரு, அவர் சொன்னார். ஆனா இவர் அப்படி இல்லை, இவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து பேசுறார். அவர் தமது வாயை திறந்து பேசுகிறார். பேசும்போது சொல்றாரு, ஆவியில் எளிமையில் அவர்கள் பாக்கியம். அப்ப அன்றைக்கு மலையின் மேல் 10 கட்டளை கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராம் புத்தகம் 19 அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இந்த வார்த்தையை மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எடுத்து நீங்க வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நீங்க கவனிங்க. மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும், நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும், இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து, உங்களை கழுகுனுடைய சட்டைகளின் மேல் சுமந்து, உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும், உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கண்டு இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இப்போது என் வாக்கை நீங்க உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சகல ஜனங்களில் நீங்க எனக்கு சொந்த சம்பந்தமா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் என்னுடையதுன்றார். அல்லேலூயா. யார் இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து பூமி என்னுடையதுன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஆமே. கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமி எல்லாம் இந்த பூமி எல்லாம் என்னுடையது. தொடர்ந்து வாசிங்களா. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும், நீங்க எப்படி இருக்கீங்கன்றது இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்றாரு. நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கீங்க, பரிசுத்த ஜாதியமா இருப்பீர்கள் என்று பாருங்க, பரிசுத்த ஜாதியமா இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோட இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம், கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதித்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தார். இப்படிதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது. அல்லேலூயா. மோசே கர்த்தர்கிட்ட பேசுறதும், மோசே வந்து ஜனங்கிட்ட பேசுறதும், ஜனங்க வந்து மோசே கிட்ட சொல்றதும், மோசே போய் கர்த்தர்கிட்ட ஜனங்க சொல்ற வார்த்தையை சொல்றதும், இப்படி அல்லேலூயா கர்த்தரோடு பேசி கர்த்தரோடு நெருக்கமா இருந்த ஒரு மனுஷன் தான் யாரு? இந்த மோசே. ஆமே. பழைய ஏற்பாட்டிலே அப்படி பேசினார். புதிய ஏற்பாட்டில் நாம இன்னைக்கும் ஆண்டவரோட பேசுறதுக்கு, அவருடைய குரலை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய குரலை கேட்க முடியுமானா நிச்சயமாய் கேட்க முடியும். ஆமே. பழைய ஏற்பாட்டிலே தேவன் பேசுறதுக்கு அப்படி ஒரு கிருபை வச்சார்னா புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமான ஒரு கிருபை நமக்கு என்ன பண்ணிருக்காரு? உலகத்துல வச்சிருக்காரு. அப்ப இந்த மோசே போய் பேசுறாரு. அப்ப அங்க சொல்றாரு,
அவங்க யாரா இருப்பாங்கன்னு சொல்றாரு, நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 விஷயம் தான் கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஆசாரிய ராஜ்யமா இருப்பீங்க அப்படின்னா கர்த்தருக்காக, அவருடைய உடன்படிக்கைக்காக, அந்த உடன்படிக்கையில வாழ்கிற மக்களாய் அவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க பரிசுத்தமாய் வாழுகிற ஜனமா இருப்பாங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவன் அந்த வார்த்தையை அவங்க அப்படி இருப்பீங்க அப்படின்றத சொல்றாரு. என் உடன்படிக்கை நீங்க கை கொண்டு நடக்கும் போது நீங்க அப்படி ஒரு ஆசாரிய ராஜ்யமா இருப்பீங்க, பரிசுத்த ஜாதியா இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ரொம்ப சொல்றாரு, நம்மள எப்படி இன்னொரு விஷயங்களை நமக்கு எஸ்டிமா சொல்றாரு. 1 பேதுரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கிறார். எப்படி மாற்றிருக்காரு? நம்மள ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றிருக்கார். அப்ப ராஜரீக அப்படிப்பட்ட அதிகாரமும் நமக்கு இருக்கிறது. ஆசாரிய தத்துவமான கர்த்தரை நாம அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய, அவரை ஆராதிக்கக்கூடிய, அவருடைய நாமத்தை நாம் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய, அவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போம் என்பதை பேதுரு எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. அப்ப நாம எப்படி போன்ற பேதுரு சொல்றாரு, நீங்க ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்பீர்கள், இந்த பூமியில அரசாட்சியும் நாம் செய்வோம் என்பதை வெளிப்பட்ட விஷயத்துல எழுதுவது நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, அங்க சொல்றாரு பரிசுத்த ஜனமா இருப்பீங்க, எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருப்பீங்க அப்படின்றது சொல்றாரு. புதிய படம் எனக்கு ராஜாக்களா இருப்பீங்க, ஆசாரியா இருப்பீங்க, இந்த பூமியில நீங்கள் அரசாட்சி செய்வீர்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியமா இருக்கு. அதனால கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தமது வாயை திறந்து பேசினார். அங்க மோசேக்கு கர்த்தர் பேசினார். அந்த மோசே மனுஷன்கிட்ட இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க, நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்பதை. அதை எடுத்து என்ன பண்ற மோசே கர்த்தர்கிட்ட சொல்றார். ஆனா இங்க ஆண்டவர் அவருடைய வாயை திறந்து இந்த பூமிக்கு அவரே என்ன பண்றாரு, வாயை திறந்து பேசுகிறார். என்ன பேசுறாரு? ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பல்லோராஜ்யம் அவர்கள் உடையதாய் இருக்கு என்று சொல்லி பைபிள சொல்றாங்க. அதனால இந்த புதிய ஏற்பாட்டின் கட்டளையினுடைய உபதேசம் யாருக்குரியதா இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். இந்த உபதேசம் புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவ ஜனங்களும் கை கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டதான ஒரு சத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கர்த்தர் இருத்தத்தால என்ன பண்ணிட்டாரு, ஒன்றாக்கிட்டார். அதனால இருத்தத்தால உண்டாக்கிட்டானாக்கா இருவருமே என்ன பண்ணோம், இஸ்ரவேல் மக்களும் சரி, இன்றைக்கு நம்ம புறஜாதியா இருக்கிற நம்ம கூட சரி, கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு நடக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம். புரியுதுங்களா? எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, யார் புறஜாதி என்றதை நீங்க ஓரளவுக்கு நீங்க அந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். எடுத்து நீங்க வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்க படிக்கணுமா? உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. இன்னொரு ஆளுக்கும் வாய்ப்பு படிங்க. 11ஆம் வசனம் படிங்க. படிங்களா? ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தில கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களாய் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே யாரு புறஜாதின்னு சொல்றாரு? அக்காலத்துல நாமெல்லாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம். அப்ப எல்லா காலத்திலும் புறஜாதிலாம் பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க உலகத்துல. அல்லேலூயா. யார் புறஜாதினா வித்தவுட் காட், தேவன் அற்றவர்கள், பிற சமயத்தார்கள், இவங்க தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமே. அதனால இஸ்ரவேல் காணியாட்சிக்கு ஆண்டு சொல்றாரு, நீங்க புறஜாதிகளா இருக்கு, நீங்க இஸ்ரவேல் காணியாட்சிக்கு எப்படி இருந்தீங்க, புறம்பே இருந்தீங்கன்னு சொல்றாரு. தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னாக்கா சொல்றாரு, வாசிங்க. புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று வித்தவுட் காட், தேவன் அற்றவர்களுமாய் நீங்கள் இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அப்ப எதுல நம்மள ஒன்று சேர்த்திருக்கான்னு சொல்றாரு? கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமாயிட்டீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு தரத்தார்ந்தது யாரு? இஸ்ராயேல் மக்களையும்
என்னையும் அப்படின்னு சேர்த்துக்கணும். எப்படி சேர்த்துக்கணும்? இஸ்ராயல் மக்களையும் என்னையும் அப்படின்றது தான் நீங்க சேர்க்கணும். அல்லேலூயா. ஆமா, இஸ்ராயல் மக்களையும் என்னையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை. அப்ப நடு சுவர் என்னவா இருந்தது? எது நடு சுவரா இருந்தது? நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு நடு சுவரா இருந்தது. புரியுதுங்களா? எது நடு சுவரா இருந்தது? நியாயப்பிரமாணம், அதுல நடக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நடு சுவரா இருந்தது. யாருக்கு? புறஜாதிகளுக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த நடு சுவர் என்ன பண்ணிருக்காரு? அவரு தகர்த்தி சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்துல என்ன பண்ணார்? அவரை இப்போ நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணார்? தம்முடைய மாமிசத்துல என்ன பண்ணிருக்காரு? அவரு சொல்லுங்க, ஒழித்து விட்டார். அல்லேலூயா. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழாதவங்க எல்லாம் யாரு? சபிக்கப்பட்ட மக்களாய் வாழ்ந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலன்னா அவங்களுக்கு என்ன வரும்? சாபம் இருக்குது. தேவன் வந்து எழுதி வச்சிருக்கார். உபாகமம் 28 1 அந்த 15வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன சாபம் இருக்குன்னு சொல்லி அது இருக்குது, ஒரு பட்டியலே கொடுக்குறார். அல்லேலூயா. ஆமா, இப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காதவங்களுக்கு, அந்த வார்த்தையின்படி நடக்காத, சட்டத்தின்படி நடக்காதவங்களுக்கு, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவங்களுக்கு என்ன உண்டு? சாபம் இருக்கு. அப்ப எல்லா சாபத்தை பெற்ற மக்களாக தலைமுறை தலைமுறையாய் வந்தார்கள். வேதம் சொல்றது சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்துல ஒழித்து இருதரத்தாரை. அல்லேலூயா. அப்ப இஸ்ராயல் மக்களையும் புறஜாதிகளையும் ஒரே பிரமாணம் தான், கிருபையின் பிரமாணத்துல தான் கர்த்தர் பண்றாரு, வழிநடத்துன்னு விரும்ப. ஆனா இன்னி வரைக்கும் அவங்க என்ன பண்ணல? அந்த கிருபைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வராம இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 சபை தான் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சபைகள் இஸ்ராயல் தேசத்துல இருக்குது. மீதி எல்லாம் இன்னும் என்ன பண்ணல? தேவனுக்குள்ள வராதவங்களாக, பழைய ஏற்பாட்டை கை கொள்கிற மக்களாக இருக்காங்க. சரி, தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை எதுல கொன்றாரா? சிலுவையில கொன்று. அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த இஸ்ராயல் மக்களுக்கும் சமாதானத்தை விசேஷமாய் அறிவித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது எல்லாரையும் சமாதானத்துக்குள்ளாக நடத்தக்கூடியவராக இந்த உலகத்துக்கு வந்தார். அதை சுவிசேஷத்தில் அந்த காரியத்தை அறிவித்தார் என்று சொல்லி கலாத்தியர் 3:8 குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்க தொடர்ந்து வாசிங்க. அந்தபடியே அல்லாமலும் அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பைபிள் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப யார் புறஜாதிகள்? வித்தவுட் காட், பிற சமயத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் புறஜாதிகள். அத்தனை பேருக்கும் ஆகாய்த்து பிரபு தான் கடவுளான் தான். யாரு சொல்லுங்க? புறஜாதிகள் யார் கடவுள்? ஆகாய்த்து அதிகார பிரபு தான் கடவுளா இருந்தான். அது யார் ஆகாய்த்து பிரபு அப்படின்னா, இந்த உலகம் மனுஷனை உண்டாகிறதுக்கு முன்பதாக இருந்த ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை வந்து அந்த ஆகாய பிரபுவா இருக்கிற அந்த லூசிபர் என்று அழைக்கப்படுகிற அந்த தூதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு எதிராக உன்னதத்துக்கு ஏறி அவரோடு கூட நான் அவரை போல இருப்பேன், அவரை போலவே மற்றவர்கள் என்னை பணிந்து கொள்ளக்கூடியவர்களாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி அவன் எண்ணதுனால அவன் பாவம் செய்து அகாதமான பாதாளத்துல தள்ளுண்டு போனான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அது போல ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிஸ்டம், அப்படிப்பட்ட தூதர்வி சிஸ்டம் கடவுளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால கர்த்தர் தள்ளும் போது அவன் 1/3 இருக்கிற அந்த தூதர்களை தன் பக்கமாக எடுத்துக்கொண்டு தனக்கு அவர்களுக்கெல்லாம் அவன் லீடராக இன்னைக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை தான் வந்து இங்கே சொல்றார் அப்போஸ்தலன் பவுல். இந்த புறஜாதிகளை வந்து யார் கடவுளா இருந்தாங்க? இப்போ நாம ஆண்டவர் தேடாததுக்கு முன்னாடி யார் நமக்கு வந்து நம்மளை ரூல் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்மளை கைட் பண்ணா, யார் நம்மளை நடத்தினா, யார் நம்மளை உணர்த்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய பிரபு தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறான், உணர்த்தி நம்மளை எப்படிலாம் நடக்கணுன்றது அவன் தான் நம்மளை நடத்தி இருக்கிறான். அதான் பைபிள் சொல்றாருங்க. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க.
அவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் அவைகளில் நீங்கள் எவைகளில் அதுக்கு முதல் சொன்னோம், அக்கிரமணினாலும் பாவங்களாலும் மரித்திருந்த உங்களை என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்துல உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் போதும் நடந்து கொண்டீங்க. இப்ப புரியுதா என்ன சொல்றாரு? இப்பொழுதும் அந்த கிரியை என்ன பண்ணுது? நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களையும் தேவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு புரியுதுங்களா நடத்தி கொண்டிருக்கிறான். நம்மளையும் ஒரு காலத்துல அப்படி நடத்தினா, ஆனா நம்ம கர்த்தர் பண்ணிருக்காரு, நம்மளை ரட்சித்து இன்னைக்கு நம்மளை அவருடைய பிள்ளையாகும்படி நம்மளை வைத்திருக்கிறார், நடத்தியிருக்கிறார். அதனால பைபிள் சொல்லுகிறது, இன்றைக்கு புறச்சாதி யாருனாக்கா வித்தவுட் காட், மற்ற சமயத்திற்களாய் வாழ்ந்த அவர்கள் இந்த உலகத்தில் அந்த பிரபு தான் கடவுள். இப்போது அந்த அதிகாரம் கிரியை செய்தது என்பதை வேதம் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல தெளிவாய் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த இரு தரத்தாரையும் வேதம் சொல்லுது ஆண்டு பண்ண அவருக்குள்ளாக ஒப்புரவாக்கினார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுது. இரு தரத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. யார் இவங்களை பற்றினாக்கா, இரு திருத்தம் என்பது புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டதான புதிய புறஜாதியான மக்களையும் இஸ்ராயல் மக்களையும் கட்டணம் பண்ணிக்காரு ஒன்றாக்கினார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இப்படி ஒன்றாக்கின தேவன் இன்னைக்கு நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஜனமாக கர்த்தருக்குள் நாம் இருக்கிறோம். அப்படிதானே? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, ஒரு நுகம் இருக்கும்போது அந்த நுகத்துல கழுதையும் மாட்டை என்ன பண்ண மாட்டாங்க? கட்டி என்ன பண்ண மாட்டாங்களாம்? விட மாட்டாங்கன்றார். அல்லேலூயா. ஒரு நல்ல மாட்டையும் செக்கு மாட்டையும் கட்டினா விழ முடியுமா? விட முடியாது. ஒன்று ஸ்ட்ரைட்டா போகும், இன்னொன்று சுத்தி வந்து நேரம் இருக்கணும்ல. ஒரு மாடு என்ன பண்ணோம்? சுத்தி வந்து நேரம் இருக்கு, இன்னொரு மாடு ஸ்ட்ரைட்டா போதான் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்நிய நுகத்துல நீ பிணைக்கப்படாத. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆகாயத்து பிரபுவுடைய ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற அந்த மக்களோடு என்ன பண்ணாத, நீ இணையாதன்ற. இன்னைக்கு எதில் இணைவாங்கனாக்கா, திடீர்னு திருமணத்துல வந்து என்ன பண்றாங்க, நிறைய பிள்ளைங்க போய் என்ன பண்ணிடுறாங்க, அதுல அந்த மாதிரி சிக்கிதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வழிகள்ல அவங்கள மாற்றணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் எப்படி இருப்பாங்கனாக்கா, வைராக்கியம் தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பேசுறாங்க உலகத்துல, லவ் பண்ணா தப்பா அப்படின்றாங்க. என்ன பண்ணா தப்பா? லவ் பண்ணா தப்பா? மேஜர் ஆயிட்டாங்க. என்ன கேட்டா என்ன சொல்றது? மேஜர் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றது? சட்டத்தில் இருக்குது. புரியுதுங்களா? அவங்க புரியாது. அதனால என்ன பண்றாங்க? உலக சட்டத்தை நம்ம பேசணும். ஆனா உண்மையான விஷயம்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நம்மள இன்னைக்கு உலகத்தில் ஆகாயத்தின் அதிகார பிரபுவா அந்த கடவுள்கிட்ட இருந்து, அவனை கடவுள் என்று பைபிள் சொல்லுகிறது, அவன் தேவன் என்று பைபிள் சொல்லுகிறது. புரியுதுங்களா? அதுல இருந்து கர்த்தனை பண்றாரு, விடுவிச்சுட்டா. அல்லேலூயா. அப்ப கார்த்திக் வர்றாருனாக்கா கர்த்தனை பண்றாரு, அவரை இந்த உலகத்தில் இருக்கிற அதிகார பிரபு கிட்ட இருந்து என்ன பண்றாரு? உண்மையான தேவன் பக்கம் திருப்புகிறார். அதான் அடையாளம். அல்லேலூயா. அவர் திருப்பாம என்ன பண்ண முடியாது, இங்க வரவே முடியாது, யாரும் வர முடியாது. ஏன்னா என்னுடைய அனுபவம் அதுதான். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி கர்த்தர் வந்து திருப்புகிறார், அவர் உண்மையான தேவன் பக்கம் திருப்புகிறார். அல்லேலூயா. அப்ப இதுதான் சரியான ஒரு காரியம். அந்த மாதிரி கர்த்தர் வந்து அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண சொல்றாரு? நடக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால எங்கேயோ போய் என்ன பண்ணாத, நீ அந்த நுகத்துல போய் என்ன பண்ணாத, நீ இணைஞ்சிடாத அப்படின்றத தேவன் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற சத்தியமாக. சரி, அது உங்களுக்கு ஒரு ஆலோசனையை நான் இதை சொல்றேன். சரி, அப்ப மத்திய புத்தகத்தை நீங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் 4 சொல்றாரு, துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யார் துயரப்படுவாங்க? எப்போ துயரம் வரும் நமக்கு? திடீர்னு நம்ம கூட வாழ்ந்தவங்க நம்மளை வீட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு துயரம் வரும். அப்புறம் திடீர்னு ஒரு பெண்ணு விதவை ஆயிட்டா என்ன ஆகும்? அவங்களுக்கு துயரம் வரும். இப்படி நிறைய துயரம். அல்லேலூயா. சில பேருக்கு லௌகீக துயரம், இந்த உலகத்தின் துக்கம் அவங்கள சூழ்ந்து கொள்ளும். ஆமே. ஆண்டவருடைய சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, அவர் ஆறுதல் அடைகிறார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க ஆறுதல் அடைவாங்க அப்படின்றத சொல்றாங்க. வேதத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தை வந்து பட்டணத்துல போய் செய்யற. எந்த பட்டணத்துலனாக்கா வந்து எடுத்து நீங்க மக்கதோனியா பட்டணத்துல போய் செய்கிறார், ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியம் செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா, அந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5லிருந்து 10 வரைக்கும் உள்ள வேத வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர் என்ன எழுதுறாருனாக்கா, உங்களை நிருபத்திலலாம் நான் துக்கப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்றாரு? நிருபத்துல உங்களை துக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி நிருபத்துல நம்மளை துக்கப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய அந்த உபதேசத்தை வந்து நிறைய சொல்றாரு.
அல்லேலூயா. அப்ப நமக்கு படிக்கும்போது எப்படி இருக்குது அது? இப்போ நான் சொல்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு எப்படி சிலது இருக்கு? துக்கம் உண்டாகுது. அல்லேலூயா. ஆமே. அந்த துக்கம் அதுக்கு என்ன சொல்றாங்கனாக்கா, அந்த துக்கம் வந்து எதிர அது முடிவு எப்படி உண்டாகுதுனாக்கா, பைபிள் சொல்லுகிறது அது தேவனுக்கேற்ற துக்கமாய் மாறுகிறது, அது ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கமாய் மாறுதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு போறார், மக்கதோனியா இந்த பட்டணத்துக்கு. கர்த்தர் வந்து அவர்கிட்ட பேசுறார். இந்த பட்டணத்துக்கு போறதுக்கு தேவனே பேசுறார். என்ன பேசுறாரு? நீங்க எடுத்த அந்த வசனத்தை 2 கொரிந்தியர் புத்தகம் 7 அதிகாரம் 5, 6 உள்ள வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்றத பேசுறார். எடுத்து வாசிங்க. எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும். புறம்பே எங்களுக்கு போராட்டம் இருந்தது, உள்ள எங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்றத அங்க சொல்றார். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினால எங்களுக்கு ஆறுதல் செய்தார். புரியுதுங்களா? அப்ப தீர்த்து வந்ததினால எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், தீர்த்து யாரு? அவரால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வழியில் நடக்கக்கூடிய ஒரு கிரேக்கனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் தீர்த்து. அல்லேலூயா. ஆமே. அப்ப தீர்த்து கிரேக்கனா யாரு? கிரேக்க யாரு? இப்ப சொல்ற ஜாதிகள் யாருனாக்கா எல்லாம் 3 சந்ததி வழியா வந்தவங்க தான். ஆமே. அல்லேலூயா. இப்ப கிரேக்கெல்லாம் யாரா இருப்பாங்கனாக்கா யாப்பேத்தினுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் கிரேக்கர்களாக இருப்பாங்க, புறஜாதியா இருப்பாங்க. சரி, நம்ம ஒருவேளை யாப்பேத்தின் சந்ததியா இருக்கலாம், இல்லாட்டி கானான் சந்ததியா இருக்கலாம், ஆனா யூதர்களா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேலெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பைபிள் சொல்லுது, வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மக்கதோனியா தேசத்துக்கு வரும்போது, அந்த மக்கதோனியா தேசத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அது வடகிழக்கில் இருக்கிற தேசமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த இடத்துல வந்து சபைகளை ஸ்தாபித்த ஒரு மனுஷனா இருந்தாரு. அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையில வந்து தரிசனம் வருது. என்ன தரிசனம் வருதுனாக்கா, அப்போஸ்தலர் புத்தகம் 16 அதிகாரம் 9 வசனத்தை நீங்க எடுத்து வேதத்துல வாசினாக்கா, ஆண்டவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ எழுந்து மக்கதோனியா நாட்டுக்கு போன்ற. அல்லேலூயா. இப்ப இப்படிதான் கர்த்தர் நம்மளை லீட் பண்ணுவாரா, நம்மளை கைட் பண்ணுவாரா, நம்மளை நடத்துவாரா, நம்மளை உணர்த்துவாரா, நமக்கு ஆலோசனை கொடுப்பாரா, என்ன செய்யணுன்றதை நமக்கு சொல்லி கொடுப்பாரா? நிச்சயமாய் இந்த தேவன் நாம் என்ன செய்யணுன்றதை அவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். 16 அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் நீங்க 9 வசனத்தை யாரா வாசிங்க, எடுத்தவங்க வேகமா. 16:9 வாசிங்க. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அங்க ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், அது என்னன்னா, மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பாருங்க, ஒரு நல்லா பாருங்க அந்த வசனம் மறுபடியும் வாசிங்களா. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பாருங்க, பவுலுக்கு இப்ப ராத்திரியில என்ன வருதுங்க? தரிசனம் வருது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் மக்கதோனியா வந்து பவுல்கிட்ட நின்று, நீ எங்ககிட்ட வந்து என்ன பண்ண, உபதேசம் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த தரிசனத்தை கண்ட உடனே அங்க என்ன பண்றாரு? அப்போஸ்தலன் பவுல் நேரா மக்கதோனியா தேசத்துக்கு அங்க புறப்பட்டு போறார். அப்ப கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுத்து நம்மளை லீட் பண்ணுவாரா? நிச்சயமா லீட் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப எது செஞ்சாலும் யார்கிட்ட கேட்கணும்? நம்ம கர்த்தர்கிட்ட வந்து ஒரு முதல் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் ஆமே நாங்கள் கர்த்தர்கிட்ட வச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்காம சில நேரத்தில் எதையாவது ஒன்று செஞ்சு நிறைய நஷ்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் எது பண்ணாலும் என்ன பண்ணுவோம்? கர்த்தர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு அவர் நிச்சயமாக நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் நேராக மக்கதோனியாவுக்கு இருப்பது போல கர்த்தர் வந்து அந்த தரிசனத்தை கொடுத்து ஒரு மனுஷனை அனுப்பி அங்கே பேசி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? இவர் மக்கதோனியா தேசத்துக்கு போய் அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அங்கே சில சபைகளை ஸ்தாபிக்கிறார். அப்போ யார் இந்த மக்கதோனியா வாழ்ந்த மக்களை? இது பழமையான ஒரு பட்டணம். ஆதியாகமம் புத்தகம் 10 அதிகாரம் 4 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யாவான் என்று சொல்லப்பட்ட அந்த சந்ததி வழியாக அந்த மக்கள் அந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு மக்கள். யார் இந்த யாவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நோவாவுடைய முதல் பிள்ளையாக யாப்பேத் என்ற அந்த மகனுக்கு 4வது மகனாக பிறந்த ஒரு மகன் பேர் தான் யாவான். புரியுதுங்களா?
10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், யாவான். இந்த சந்ததியார்கள் தான் என்ன பண்ணாங்க, அங்கே வாழ்ந்தாங்க. இந்த சந்ததியை குறித்து வேதத்தில் சொல்கிற காரியம் என்னன்னாக்கா, அந்த நோவா என்ற அந்த தகப்பன் என்ன பண்ணிருக்காரு, இந்த சந்ததியை ஆசீர்வதிச்ச ஒரு சந்ததி. அல்லேலூயா. ஆமே. கானான் ஒண்டி தான் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. கானான் ஏன் சபிச்சாரு? இவர் நோவா திராட்சை ரசம் அருந்தி நிர்வாணத்தில் அவர் படுக்கும்போது அவன் பார்த்துட்டு தன் சவுனிடத்தில் சொல்லும் போது அவங்க தகப்பன் நிர்வாணத்தை பார்க்காமல் அவர்கள் துணி எடுத்து பின்னாடியே நடந்து என்ன பண்ணாங்க, அவங்க அதை மூடினார்கள். அப்போ அந்த தவறு அவர் செஞ்சதுனால அவர் விழித்து கேட்கும் போது அவர் அந்த கானானிய சந்ததிகள் சபிக்கப்பட்டு போகும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. அதன்படியே அவங்க சாபத்துக்குள்ள தான் வாழ்ந்தாங்க. ஆமே. அந்த சாபத்துக்குள்ள வாழ்ந்தவங்கள தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு கானானிய ஸ்திரீ என்னுடைய மகளுக்கு என்ன இருக்குது, பிசாசினால் கொடிய வேதனை இருக்குது, நீங்க என் மகளை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி கதறும் போது அவங்க என்ன சொல்ற ஆண்டவரை, அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காம நாய்க்குட்டிகளாம் போட மாட்டேன் அப்படின்றார். நாய் என்ற வார்த்தைக்கு அந்த ஜன்ன தந்துட்ட போடுறோம். நாய் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா எபிரேய சொல்ல விபச்சாரி என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? ஓப்பன் பண்ணுங்க, லாக் ஓப்பன் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா போயிடும். சரி. அந்த வார்த்தைக்கு நாய் என்ற வார்த்தைக்கு நான் விபச்சாரி என்ற அர்த்தம். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல கானானிய சந்ததி அப்படி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. அதனால ஆண்டு சொல்றாரு, நாய்க்கு என்ன பண்ண கூடாது, இந்த அப்பத்தை போட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ அவங்க பேசுறாங்க, தாழ்த்துறாங்க, ஒரு அம்பல் ஸ்பிரிட் ஆவின் எளிமையை அவங்க காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? மெய்தான் ஆண்டவர், மேஜையில் சாப்பிட்ற பிள்ளைகள் சாப்பிட்ற துண்டெல்லாம் இந்த நாய்க்குட்டிகள் தானே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் அவருடைய மகள் பிசாசிலிருந்து விடுவிக்கப்படும்படி கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. அதனால வேற்று நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா, இந்த மக்கெதோனியா நாட்டுக்கு அவர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல ஒரு மனுஷன் தரிசனத்துல எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்டபோது அங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசித்து அங்க என்ன பண்ணாக்கா அவர் சபையை அவர் சாபித்த ஒரு மனுஷனா இருந்தார். அல்லேலூயா. ஆமா. அப்ப இதுதான். அப்ப அந்த காலத்துல வீடுகள் தோறும் கர்த்தருடைய சபைகள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், வீடுகள் தோறும் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினார்கள். இப்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், பழைய காலத்தை போல திரும்பவும் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு காலம். ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது புறச்சாதிகள் நிறைவின் காலம். அல்லேலூயா. ஆமா. நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல இனி ஒரு நாட்களில் ரட்சிக்கப்பட போறாங்க. உங்களை கொண்டும் கர்த்தர் அநேக பேரை ரட்சிக்க போகிறார். நீங்களும் தேவனுடைய நாமத்தை உலகத்துக்கு சொல்லுகிற ஜனங்களாய் மாற போறீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது. தொடர்ந்து நீங்க மத்திய புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் நீங்க வாசினாக்க அந்த இன்னொரு வசனத்தை நீங்க முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும் என்று லௌகிக உலக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அப்ப உலகத்துக்குரிய கவலைக்கு என்னத்தை உண்டாக்குமா? மரணத்தை உண்டாக்கும். தேவனுக்குரிய துக்கம் என்ன உண்டாக்கும்? ரட்சிப்பை உண்டாக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னா கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தை, இப்படி நட, அப்படி நடன்னு சொன்னாலே நமக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்க? இப்படிலாம் யாருங்க வாழ முடியும்? கஷ்டமா இருக்கும், துக்கமா இருக்கும். அந்த துக்கம் ரட்சிப்புக்கு எதுவாய் மாறுமா? அல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த துக்கம் கொஞ்ச நாள் தான் அந்த துக்கம் உண்டாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது ரட்சிப்புக்கு எதுவாய் அதை மாறிடும்னு சொல்றாரு. ஆனா உலக துக்கமும் என்னத்தை உண்டாக்குமா? மரணத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? மத்திய புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமி என்ன பண்ணுவாங்க? சுதந்தரிப்பாங்க. சாந்த குணம், பூமியே சுதந்தரிக்கிற அளவுக்கு சாந்த குணம். புதிய ஏற்பாடு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாந்த குணத்தை குறித்து 1 பேதுரு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஒரு பெண்ணுக்கு அலங்கரிப்பு, உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் போட்டுன்னு அலங்கரிக்கிற அந்த அலங்காரம் அவங்களுக்கு அலங்காரம் இல்லைன்னு எழுதுறார். எடுத்து நீங்க வாசிங்க. ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து எழுதுறார். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமோ, அழியாத அலங்கரிப்பு எதுன்றது? சாந்தம். அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க அதுவே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. பாத்தீங்களா?
அப்போ அதுதான் தேவனுடைய பார்வையில் என்னது? விலையேற பெற்றது. எது? அமைதலோடு உங்கள் உள்ளத்தில் அந்த ஆவியோடு, அந்த அமைதலுள்ள ஆவியோடு வாழ்றதுதான் விலையேற பெற்றது என்று சொல்லி, அப்படிப்பட்ட அலங்கரிப்பு விலையேற பெற்றது என்று சொல்லி இங்கே கணவன் மனைவிக்குள்ள அந்த மனைவி எப்படி இருக்கணும் என்பதை குறித்து வேதத்தில் இங்கே எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எது சிறந்ததுன்றாரு? அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் வாசினாக்கா வரிசையாக சொல்கிறார். பொன்னாபரணங்கள், உயர்ந்த வஸ்திரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல், அல்லேலூயா, ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் அமைதலுள்ள வாழ்க்கையோடு, அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கணவனுக்கு என்ன பட்ஜெட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? குடும்பத்தை நடத்தணும். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது? அதை நடத்தக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்கள் அப்பா வீட்டில் நல்லா வசதியாக வாழ்ந்தேன், அதனால் இங்கே நான் அப்படி தான் வாழணும் ஆசைப்படுறேன், அப்படி என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? அதனால் கர்த்தர் எது பெருசுன்றாரு? அலங்கரிப்பு, உலகத்திற்கு அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கையில, உள்ளத்துல, இருதயத்துல மறைந்திருக்கிற அந்த ஆவிதான் கர்த்தருடைய பார்வையில் இது எப்படி இருக்குதா? விலையேற பெற்றதாய் இருக்கிறது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் புத்தகம் 3 அதிகாரம் 12 வசனத்தை 11 வசனத்தை நீங்கள் எடுத்து வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம். அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு தருகிறார். எடுத்து நான் வாசிப்போம். கொலோசியர் புத்தகம் 3 அதிகாரம் 12 13 வசனத்தை வேகமாக வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்துக் கொண்டு ஒருவரை தாங்கி ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு என்ன பண்ண சொல்றாரு? மன்னிங்கன்றார். எத்தனை பேர் நம்ம மன்னிக்கிறோம்? அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை கேட்டு இனியாவது என்ன பண்ணணும்? இனியாவது நம்ம திருந்தணும். மன்னிக்கணும் இல்லை, இனியாவது நம்ம திருந்தணும். அல்லேலூயா. ஆமாம், இனியாவது நம்ம ஒருவருக்கு என்ன பண்ணோம்? மன்னிக்குள்ளாய் நாம் திருந்தணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். ஒரு வாரம் கணவர்கிட்ட பேசுனா அவ்வளோதான், பிசாசு அங்கே கரெக்டாக தங்கிடுவான். ஒரு மாதம் பேசுனா ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன உண்டாக்கிடுவான்? டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண வச்சிருவான். 3 மாதம் ஆயிடுச்சுன்னா எங்கே இருப்பீங்க? கணவருக்கு அம்மா வீட்டில் இருப்பார், மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. ஒருவருக்கு மன்னிக்காதனால. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க? மன்னிங்க. அடுத்து சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் திடனற்றவர்களை என்ன பண்ண நீங்கள் தேற்றணுன்றார். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும்னு சொல்றார். ஒழுங்கில்லாதவங்களுக்கு எல்லாம் ஆவிதை நான் எளிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். நான் ரொம்ப இதயத்தில் எப்படி இருக்கிறேன்? பைபிளில் சொன்னது போல, வேதத்தில் சொன்னது போல, வேத துயரப்படும் பாக்கியம் அவர்கள் ஆறுதல் அடைவாங்க. அப்போ நான் அந்த துயரத்தில் வாழ்றதுனால நான் யாருக்கும் எதுவுமே ஆவியில் எளிமையாக இருக்கனால யாருக்கும் நான் எதுவும் செய்யல. புத்தி சொல்லுன்ற திறனற்றவர்களை தேற்றுங்க, ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:14 எழுதுறார். அதனால் இதுதான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய நுகம் உங்களுக்கு, நான் தாழ்மையும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்றார். ஆனால் எப்படி இருக்கிறேன்னு சொல்றாரு? நான் மனத்தாழ்மையாக இருக்கேன், என்னிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னுடைய நுகம் மெதுவாகி என்னுடைய சுமை எப்படி இருக்குது? லகுவாக இருக்கின்றார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி சொல்லிட்டார். ஆனால் நமக்கு தான் எப்படி இருக்குது அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் வாழணுமா, இப்படிலாம் நடக்கணுமா, இப்படிலாம் செய்யணுமா அப்படின்றத தேவன் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ தாழ்மை ஆண்டவர்கிட்ட. ஆனால் தான் கர்த்தர் கழுதை மேலே வந்தார். எதில் வந்தார்? கழுதை மேலே. கழுதை யாராவது மதிப்பாங்களா? என்ன திட்டம் எப்படி திட்டுவோம்? கழுதை அப்படின்னும், அப்படிதான் சொல்லுவோம். என்னங்க அப்படிதான் திட்டுவோம். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் பாருங்க, தாழ்மை. எதுக்காக கழுதை மேலே வந்தான்னா அவர் தாழ்மையாய் அதை தரிச்சுக்கினார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். ஒரு சிசிஎன் சொல்லி ஒரு நியூஸ் சேனலாக என்னன்னு தெரியல, அதான் சிசிஎன்னா நியூஸ் சேனல். அந்த சேனலில் ஒரு ஊழியக்கார்ட்ட பேட்டி காண்றாங்க. உட்காந்து என்ன பேட்டி காண்றாங்க? என்னப்பா? CNN சேனலில் நியூஸ் சேனலில் பேட்டி காண்றாங்க. அவர் நல்லா பிரபலமான ஊழியக்காரர், டிவிலாம் டிவிலாம் நல்லா பேசுவார். அவர்கிட்ட பேட்டி காண என்ன பேட்டி காண்றாங்கனாக்கா நீங்கள் நல்லா பெரிய பெரிய கார் வச்சுருக்கீங்க, நாங்கள் நல்லா கார் வச்சுருக்கீங்க, நிறைய பணம்லாம் உங்களுக்கு ஊழியத்தில் வருது, நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஓடி குடிக்க வச்சுருக்கார். ராயல் கோட்ஸ் காரே
இல்லை கவனிங்க, 2 கார் ராயல் கோட்ஸ் காரு, 2 கார். ராயல் கோட்ஸ் கார் விலை எப்படி இருக்கும்? அது பல கோடியை போட்டு தான் வாங்கணும், புரியுதுங்களா? இப்போ 2 கார் வச்சுருக்காரு. இப்போது இவர் ராயல் கோட்ஸ் கார் வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா அது எனக்கு தெரியல, அது ஆணுக்கு தெரியும். சரி போட்டோம். அப்போ அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஒருத்தவங்க பேட்டி காண்றாங்க. என்ன பேட்டி காண்றாங்கனாக்கா, இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார்? 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்துட்டார்னு சொல்லி கேட்டாங்க. வந்துட்டார். அவர் கழுத மேலே தானே வாகனத்தில் வந்தார், நீங்கள் வந்து ராயல் கோட்ஸ் வச்சு ஓட்டுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 20ஆம் நூற்றாண்டில் வந்தார்னா அவர் ராயல் கோட்ஸ் தான் வருவார், கழுத மேலே வர மாட்டார்ன்றார். புரியுதா? இப்போ வந்து தாய் என்ன பண்ணுவார்? அவரு கழுத மேல வர மாட்டாரு, எதில் வருவாரு? ராயல் கோட்ஸ் கார்ல தான் வருவாரு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அதை கேட்கும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, உள்ளத்துல பயங்கர ரத்தம் கொதிச்சுது. என்ன கொதிச்சுனாக்கா, இது தீர்க்க தரிசனமாக ஆண்டு வந்து மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் அவரை பவனி வருவான்னு சொல்லி ஏசாயாவில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது தான் நிறைவேறும்படி கட்ட இந்த பூமியில வந்து அவர் கழுதின் மேல பவனி வரும்போது எல்லா குருத்தொலைகள்லாம் விரித்து அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க? ஓசானா என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரிச்சாங்க. இது தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அப்போ இப்போ வந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய வார்த்தையின்படி தான் கழுத மேலே தான் வருவார். ஓசரம் டாடா சுமோ மேலேயும் பாலிசி மேலேயும் புரியுதுங்களா, ராயல் கோட்ஸ் மேலேயும் என்ன பண்ண மாட்டார்? வரமாட்டார். அல்லேலூயா. அப்போ வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் ஆண்டவர் வந்து ஏன் இப்படி செஞ்சாருனாக்கா, தாழ்மையை சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதுறார். 22ஆம் சங்கீதத்தில் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாந்த உணவு புசித்து என்ன பண்ணுவாங்க? திருப்தி அடைவாங்க. அல்லேலூயா. ஆமே. அதனால பைபிள் சாந்தமா இருக்கணும்னாக்கா, அப்போ வந்து ஒழுங்காட்டு நடக்கவங்களுக்கு புத்தி சொல்லாமல் இருக்கணும். நான் சாந்தமா இருக்கணும், யாரையும் கண்டுக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. ஒழுங்காட்டு நடக்கவங்களுக்கு என்ன பண்ணும்? புத்தி சொல்லணும். திறனற்று இருக்கிறவங்களை என்ன பண்ணும்? அவங்கள தேற்றுகிறது தான் நம்முடைய வேலையா இருக்குது. 5ஆம் அதிகாரத்தில் மத்திய புத்தகம் 6ஆம் வசனம் சொல்றாரு, நீதி மேல் பசிதாக உள்ளவங்க வாக்கியம். நீதி மேல் என்ன இருந்தது? நேற்று உட்காந்து நான் நேற்று இதெல்லாம் தியானிச்சேன். ஒரு வேலைக்கிழமை உட்காந்து எழுதும்போது நீதி மேல் பசிதாகும். சரி, நமக்கு பசிலாம் எப்போ வரும்? நமக்கு கரெக்டாக 3 வேளை பசி வருது. ரைட்டு. அல்லேலூயா. சில பேருக்கு பசி எப்படி வரும்? 6 வேளை வரும். ஆமே, அப்படிதானே? ஆமே. இன்னைக்கு பறக்கிற பறவை காக்கையெல்லாம் கவனிச்சு பாருங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ காக்கையை கவனிச்சு பார்த்தா அது என்னதான் சாப்பிடுது? அது எனி டைம் காலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணிக்கு தான் முடியுது. அல்லேலூயா. அதுக்கு எந்த ரெஸ்ட்ரூமும் தேவையில்ல. எங்கேயாவது மொட்டை மாடியில் அது என்னுடைய வேலையை முடிச்சிடும். அதுக்கப்புறம் எங்கே போவோம்? எங்கேயாவது வண்டி மேலே வேலையை முடிச்சிடும். அதுக்கப்புறம் மரத்தின் கீழே வேலையை முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே கூட என்ன பண்ணிடும்? அது எல்லாத்தையும் பண்ணிடும். இல்லை, அது சாப்பாடு எவ்ரி டைம் அது. ஆமாம், அதுக்கு சாப்பாடு ஓய்வே இல்லை. எதுக்கு? காக்காவுக்கு மட்டும் இல்லை. அதான் பைபிளில் நான் படிக்கும்போது யோசித்தேன், பசி தாகம் அதுதான் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்றார். அப்போ அந்த மாதிரி நாம் நீதி மேல் எப்படிக்கணும்? பசி தாகமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு அடிக்கடிக்கு நாம் நீதி செய்யக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு என்ன பண்ணோம்? வரணுன்றதை கர்த்தர் இந்த வேதத்தின் வழியாக நமக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கனால நீதியின் வழியாய் நடக்க நாம ஒரு நாளை மறக்கக்கூடாது. 2 விஷயம். ஒன்று, இந்த உலகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வெளிப்பட விசேஷத்தை நீங்கள் எடுத்து வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நீதியாய் நியாயம் செய்வார் என்று சொல்லி வெண் குதிரையின் மேல் வெள்ளை குதிரை மேல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். சரி, இன்னைக்கு வெள்ளை குதிரை மேலே யார் வரான்னு சொல்லிட்டு உலகம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எத்தனை பேர் தெரியும் தெரியல, கல்கி அவதாரம்னு சொல்லி ஒரு அவதாரம் இருக்குது. என்ன அவதாரம்? கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரத்தில் யார் வருவா? வெள்ளை குதிரை மேலே. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா யார் வருவான்னு? யாரு? பெருமாளா கிருஷ்ணனா தெரியல, கிருஷ்ணன் நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாரா? வெள்ளை குதிரை மேல அவரு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைபிள் சொல்லுது யார் அந்த வெள்ளை குதிரை மேல வரப்போறா. அப்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், அப்ப உலகத்துல எவ்வளவு நம்மள ஏமாற்றி இருக்கிற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பைபிள் சொல்லுது யார் வருவான்னு. வாசிங்க 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் வெளிப்பட விசேஷம் 22:11. வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யறேன், அநியாயம் செய்யட்டும்.
அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா வாழ்றவன் அசுத்தமா வாழட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதியா வாழ்றவன் இன்னும் நீதி செய்யும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமா வாழ்றவன் இன்னும் பரிசுத்தமாய் வாழட்டும். இது ஒரு சப்ஜெக்ட்ல சொல்றார். அந்த நீதி செய்யணும்ன்ற அந்த வார்த்தையில தேவன் வந்து இந்த இடத்துல அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யும், நீதியா வாழ்றவன் இன்னும் நீதியா வாழட்டும், பரிசுத்தமா வாழ்றவங்க இன்னும். அப்ப நாம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நீதியா வாழ்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும், அல்லேலூயா, திருநற்றவர்களை தேற்றுவதற்கும், துயரப்படுவர்களுக்கு ஆதல் பண்ணுவதற்கும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. ஆனா அடுத்தது சொல்றாரு 19 அதிகாரம் 11 வருஷத்துல சொல்றாரு. 19 அதிகாரம் அதே பகுதியில் 19-11 வாசிங்களேன். 19-11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. என்ன வந்ததுங்க? ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர், அது மேல ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து, அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாரா? நீதியாய் நியாயம் தீர்ப்பார், யுத்தம் பண்ணுவார். இதுதான் கல்கி அவதாரம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் பைபிள்ல அதுக்கு ஆணுடைய வார்த்தை சரியா யார் வருவான்னு சொல்றாரு? அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கார், சத்தியமும். அந்த வருஷத்தை நல்லா கவனிச்சுனாக்கா, சத்தியமும் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று பைபிள் சொல்ற. அப்ப இவர் தான் யார் மேல, அந்த வெண்குதிரை மேல அமர்ந்து வருவது யாரு? அந்த சத்தியம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதன் மேல உண்மை உள்ளவர் தான், அந்த சத்தியம் உள்ளவர் தான் அமர்ந்திருக்கா என்பதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிற சத்தியமா இருக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? அல்ல, இன்னைக்கு கல்கி அவதாரத்தை நம்பக்கூடிய மக்களா ஒரு காலத்துல நம்ம இருந்தோம். இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட கண்களா இருக்குது. அது உண்மையான அந்த அவதாரமாக அந்த குதிரை மேல அமர்ந்து வருகிற யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவன் நீதியா என்ன பண்றான்? உண்மையா அவன் என்ன பண்றாரா? அவன் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார் என்பதை குறித்து பைபிள் சொல்லுது. இதே இயேசு கிறிஸ்துடைய மார்பிளை சாய்ந்து இருந்தவர் யாருங்க? பின்னாடி இது ஒரு சத்தம் வருது, எனக்கு மட்டும் தான் கேட்டது. இயேசு கிறிஸ்துடைய மார்பிளை சாய்ந்திருந்தவர் அவங்க யோவானான்னு கேட்குறாங்க. ஒன்று பயன்படுகிறாங்க. இப்போ பேருந்துட்டாங்க. ஒன்று பயன்படுன்னு சொன்னோன்னே இப்போ பேருந்துட்டாங்க. உண்மையாய் அவருடைய மார்பிளை சாய்ந்தவர் யாருன்னா யோவான். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பைபிள்ல? 1 பேதுரு 2:29 வருஷத்துக்கு நீங்க வாசினாக்கா அவர் சொல்றார், நீதி செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான், தேவனை விசுவாசிக்கிறவன் அவன் என்ன பண்ணான்னாக்கா வந்து நீதியா இருக்கிறான் என்பதை பைபிள். தேவனால் விசுவாசமா இருக்கிறவன் அவன் நீதி செய்கிறவனா இருக்கிறான். அந்த வருஷத்தை நீங்க எடுத்து வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 1 யோவான் புத்தகம் 2:23 இயேசு மார்பிளை சாய்ந்திருந்தவர் தான் எழுதியிருக்க அந்த புத்தகத்தை அவர் எழுதுறாரு. எடுத்து வாசிங்க. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23-29 வேகமா வாசிங்க. தெரிந்திருப்பதனால் பாத்தீங்களா, அவன் நீதி உள்ளதா இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஆமா. அப்ப நீதி செய்கிற யாவரும் சொல்லுங்க, நீதி செய்கிற யாவரும் எப்படி இருக்காங்க? தேவனால் பிறந்திருக்கான் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீதி செய்கிறவங்க அத்தனை பேரும் யாரால் பிறந்திருக்கிறோம்? தேவனால் நாம் பிறந்திருக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள வேத வசனம் சொல்லுகிறது. எடுத்து வேகமாய் வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2-4. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாய் எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம். அப்ப தேவதூதர் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு என்னாச்சா? நீதி உள்ள தண்டனை வருமா? யாருக்கு? கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு இந்த இடத்துல கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கையினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தலுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. ஆமே. அப்ப கர்த்தர் ஏதோ ரட்சிப்பை கொடுத்துட்டார், நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டார், கிருபையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. கிருபையில தான் நிறைய நடக்க சொல்றாருங்க அவரு. பழைய ஏற்பாட்டை விட கிருபையில தான் அதிகமா நடக்க சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா?
ஆமே. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்வதை விட கிருபையின் காலத்துல வாழ்றதுதான் அதிக எச்சரிக்கை கொடுத்திருக்காரு நமக்கு. அல்லேலூயா. ஆமே. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஃபில்டர் பண்ண மக்களை விட புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ற பிள்ளைகளை ஃபில்டர் பண்றது அதிக ஃபில்டர் பண்ணின்னு இருக்கார். ஃபில்டர் காப்பி, ஃபில்டர் தண்ணி, மினரல் வாட்டர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டை தான் என்ன பண்றாரு? அதிகமாக ஃபில்டர் பண்றார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுக்கு தேவன் வந்து நீதி என்ன பண்றாரா? நீதி செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதனால தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறது கூட என்னது? நீதியான வாழ்க்கை தான். கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்து வாழ்றவங்க கூட நீதியான வாழ்க்கை. 1 பேதுருல 2 தீமோத்தேயுல 4:7-8 சொல்றார். சரி, மத்திய புத்தகம் 5:7 வேகம் வந்துடலாம். 5:7 சொல்றார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியம். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? சொல்லுங்க. இரக்கம் பெறுவார்கள். அப்படியே போடுதுங்க. இரக்கமுள்ள பாக்கியம், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்றார். அப்ப இரக்கம் இருக்கணும். என்ன இரக்கம் இருக்கணும்? ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து, ஆக்கினிலிருந்து, அக்கினிலிருந்து நம்ம இழுக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத அத்தனை பேரும் அக்கினிக்குள்ளாக தண்டனைக்குள்ளாய் போகிற ஜனமா இருக்குது, ஆக்கினிக்குள்ளாய் போகிற ஜனமா இருக்கு. அப்ப அந்த ஜனத்தை நம்ம என்ன பண்ணணும்? விடுவிக்கணும், இழுக்கணும்ன்ற. யார் சொல்றா இழுக்கணும்னு? யூதா புத்தகம் 1:21 சொல்றார். யூதா இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் சொல்றாரு, அவங்களை அப்படி அக்கினிலிருந்து இழுக்கணும்ன்றார். அப்ப ரட்சிப்புக்கு இரக்கம் கூட நம்ம நாய் தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும்ன்றார் இன்னொரு வசனத்துல. அல்லேலூயா. ஆமே. நாய் தீர்ப்பு கூட என்ன பண்ணுமா? இரக்கம் வந்து நாய் தீர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. இவங்க எத்தனையோ பேருக்கு இரக்கம் பாராட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான். அந்த இரக்கம் வந்து நாய் தீர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணும். அல்லேலூயா சொல்லலாமா? நினைக்கிறேன் ஒருவேளை அந்த இரக்கம் பாராட்டி 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 செய்கிற காரியங்கள்லாம் நாய் தீர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள அந்த இரக்கம் கூட என்ன பண்ணும்? நித்திய வாழ்வுக்கு கொண்டு போயிட முடியுது. ஏன்னா பைபிள் அப்படி தான் போட்டுருக்குது. யாக்கோபு புத்தகம் 2:13 நீங்கள் வாசினாக்கா அது போட்டு இருக்குது. அப்புறம் சொல்றாரு மத்திய புத்தகம் 5:8 சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியம். அவர்கள் யாரை தரிசிப்பாங்க? தேவனையே தரிசிப்பாங்க. அப்ப தரிசனம் வேணும், தரிசனம் வேணும். தரிசனம் வேணும்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். சுத்தம் இல்லை, சுத்த இருதயத்து எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எண்ணிலே புதுப்பியும் உடைய சமூகத்தை விட்டனை தள்ளாமலும் உடைய ஆவி எடுத்து எடுத்துக்கொள்ளாது. எப்போ சுத்த இருதயம் இல்லாமல் போனாக்கா ஒரு தவறு செய்யும் போது தான் இருதயம் பயந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. தாவீதுக்கு அப்படிதான் இருந்தது. ஒரு தவறு செய்த போது அவருடைய இருதயம் பயந்துகிட்டே இருந்தது. ஐயோ, ஆவியை விட்டு ஆண்டவர் விலைக்கிடுவாரா? பரிசுத்த ஆவியை விட்டு நீக்கிடுவாரா? அவருடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடுவாரா என்ற ஒரு பயம் வந்துதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பிங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாது, உங்களுடைய ஆவியின் இடத்திலிருந்து எடுத்து. அப்ப சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பண்ணாரு, அவர் தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் கர்த்தர்கிட்ட பேசியிருக்கிறேன், தரிசனத்தை பார்த்துருக்கிறேன், அவர் குரலை கேட்டிருக்கிறேன், அதனால தான் பேசுறேன். அல்லேலூயா. ஆமே. ஆமே. கல்வி மேதை இல்லை, கர்த்தர் எனக்கு கல்வி மேதைக்குரிய ஆவியை எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. ஞானத்தை கற்றுக் கொடுக்கிற அவர் தான். ஆமே. கல்வி அறிவித்தவன் யாரு? சொல்லுங்க. ஏதாவது ஸ்கூல் படிச்சீங்களா? கல்வி அறிவை வித்தவன் இறைவன். ஆமே. அப்ப கல்வி அறிவை கொடுத்தது யாரு? அவர் தாங்க நமக்கு கல்வி அறிவை கொடுத்தவர் என்று பைபிள். சரி, அப்ப பைபிள் சொல்றது வேதத்துல இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கியம். அடுத்து சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவங்க யாரா இருப்பாங்க? தேவனுடைய புத்திரர்கள். அவங்க தான். அல்லேலூயா. இவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஆமே. யார்கிட்டயா நீங்க இப்போ பூர்வீக ஆட்கள், உங்க சொந்தக்காரங்க உங்களாம் பகையா இருந்தால் சமாதானம் ஆயிடுங்க. அல்லேலூயா சொல்லாமா? இல்லை பாஷா, அவங்க செஞ்சதுனால தாங்க முடியல, பொறுக்க முடியல, நிச்சயமா நான் அவங்கள மன்னிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சமாதானம் பண்ணுங்க. யார் அவங்க? தேவ புத்திரர்கள். நீ தேவ புத்திரா இருக்கணும். எத்தனை ஆசை நான் தேவ புத்திரா இருக்கணும், அது மட்டும் கை தூக்குங்க. நான் தேவ புத்திரா இருக்கணும் சொல்லி எல்லாம் கை தூக்குவோம். அல்லேலூயா. ஆமே. தேவபுத்திரன். தேவபுத்திரன் என்னன்னு கேட்குறா? தேவனுடைய பிள்ளைன்னா குழந்தைய என்ன பண்ணுவான்? பிள்ளைன்னு கூப்பிடுவோம். வயசானவங்கள ஒரு 30 வயசு ஆகிட்டானா என்னன்னு கூப்பிடுவோம்? அவனை புத்திரன் என்று கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆமே. தேவபுத்திரர்கள். சரி, அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சமாதானம் பண்ண பாக்கியம். அவங்க யார்? அவங்க
தேவனுடைய புத்திரர்களாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க. சில கோயிலில் நம்ம கத்தோலிக் நிறைய பேர் இருக்கீங்களா இங்கே? நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போனால் சமாதானம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்காம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் ஒரு கும்பிடு, ரைட்டில் ஒரு கும்பிடு, லெஃப்ட்டில் ஒரு கும்பிடு, பேக் சைடில் ஒரு கும்பிடு போட்டுருவோம். அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு ஃபார்முலா செஞ்சு வருவோம். அது பாரம்பரியமாக செஞ்சுட்டு வருவோம். அது நமக்கு அப்படியே பழக்கமாக என்ன பண்ணுறாங்க, முட்டி பண்ணால் முட்டி போடுவோம், எழுந்திருப்போம் இல்லை? அல்லேலூயா. அந்த மாதிரி லெஃப்ட்டில் ரைட்டில் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்காம என்ன பண்ணுவோம், சமாதானம் அங்கே இருக்கவங்க சமாதானம் பண்ணிப்போம். அவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லேலூயா. அப்போ யாருக்கு சமாதானம் ஆகணும்? பைபிள் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுறவங்களே பாக்கியம். அவங்க யார்? அவங்க தேவ புத்திரர்கள் என்ன போடுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்றாங்க. சமாதானம் நீங்கள் கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 2-3 வருஷம் நான் முடிச்சிடலாம். டைம் பார்த்துட்டேன் மணி ஆகி போச்சு அப்படின்னு போயிடலாம். 10 நிமிஷத்தில் போயிடலாம். வாசிங்க. கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 20ஆம் வசனம். எப்போ கவனிச்சது பாசம் இல்லையா? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள பார்த்தீங்களா, அவருக்கு பிரியமாயிடுச்சு. போதுங்களா? அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை சிலுவை சிந்தின ரத்தத்தினால என்ன பண்ணிருக்காரு, அவரை சமாதானமாக்கிட்டார் என்று பைபிள் நமக்கு சொல்லுது. அவரோடு கூட ஒப்புரவாக்கிட்டார். சமாதான சுவிசேஷத்தினால் நம்மளை ஒரே ஆவினால் தேவனுடைய செய்த சாக்கியத்தை அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா. அவர் நம்ம மேல சமாதானத்தை அவர் பாராட்டினால்தான் நம்மளெல்லாம் மன்னிச்சிருக்கார். அல்லேலூயா. ஆமா, நம்ம மேல அவர் சமாதானமா இல்லைன்னா அவர் நம்மளால என்ன பண்ண மாட்டாரு, மன்னிச்சிருக்க மாட்டார், இந்த பூமியில வந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா, அவர் அப்படி நினைச்சனால்தான் மன்னிச்சார். சரி, பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம் 5ஆம் அதிகாரம் மத்திய புத்தகம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. 2 இடத்துல இந்த பரலோக ராஜ்யம் அவங்களுடைய வருது. யாருக்கு? அதுக்கு முந்தின அதிகாரத்து வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு வருதுன்னு பாருங்க. பரலோக ராஜ்யம் ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடைய. 10ஆம் வசனம் சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பம். அல்லேலூயா. ரெண்டும் ஒரே சப்ஜெக்டான காரியம் தான். அங்கே ஆவியிலும் எளிமை, இங்கே நீதி நிமித்தம் துன்பம். சில சொல்லுவாங்க, நல்லவனா வாழ்ந்து எனக்கு என்ன பேர் கிடைச்சதுங்க, கெட்ட பேர் கிடைச்சது, நன்மையே செய்ய மாட்டேன். போ, இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நன்மையே செய்ய மாட்டேன். நன்மை செய்வதில்லை. அதெல்லாம் சொல்லி எழுதி வச்சிருக்காரு. நம்மளாம் நன்மை செய்யறதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் பவுல் எழுதுறாரு. நன்மை செய்வதில்லை. ஸோ பைபிள் நல்லா படிக்கணும். டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணணும், 1 மணி நேரம் பைபிள் நல்லா புதிய ஏற்பாடு நல்லா பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. நல்லா திறவை மத்திய மார்க்கு லூக்கு யோவான் 4 புத்தகத்தை 5 புத்தகத்தை நல்லா படிக்கணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு நிருபங்கள் நல்லா 13 நிருபம் 14 நிருபங்களை படிக்கணும். அல்லேலூயா. அதனால் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம் மனப்பாடமாக சொல்லணும். சொல்லுங்கள், எத்தனை பேர் தெரியும் மனப்பாடமாக சொல்ல? மத்திய மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்தலர் இல்லை. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் மனப்பாடம் அட்டோரம் பண்ணுங்க. நம்ம இன்னும் நல்லா என்ன பண்ணணும், கர்த்தரை பிள்ளைங்க இன்னும் நல்லா வளரணும் கர்த்தருக்குள்ளாக. ஆமே. அதனால் சரி, அதனால் 27 புத்தகத்தை நீங்கள் நல்லா படித்து திறவாக கற்றுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதனால் வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு நடக்கும்போது, நம்மளை துன்பப்படுத்தும் போது நீங்கள் பாக்கியவான்கிறார். அல்லேலூயா. நல்ல காரியம்லாம் செய்யும்போது எனக்கு கெட்ட பேர் தான் வருதுனாக்கா, நீ பாக்கியவான், பரலோக ராஜ்யம் உனக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. எமோஷனல் இல்லாமல் நீ வாழ்றியா, உனக்கு தான் பரலோக ராஜ்யம் சொந்தம்ன்ற. ரொம்ப எமோஷனல் பட்டினே இருந்தால் என்ன ஆகும், ரத்த குழையா வெடிச்சிடும்ன்றாங்களே இல்லை? அப்படிதானே? ஐயோவா, ரத்த குழையா வெடிச்சிருந்தாங்க, அப்புறம் பிபி ரேஸ் ஆகும், அதிகமாகும்ன்றாங்கல்ல. அதனால் அதனால தான் கர்த்தர் நமக்கு போதனைலாம் எப்படி கொடுத்துருக்காரு, நீ நல்லா வாழணுன்றதுக்காக தான் போதனை கொடுத்துருக்காரு. நமக்கு தான் அது புரிய மாட்டுது. அல்லேலூயா. பைபிள் ரொம்ப அழகாக சொன்னால பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு கூறியதாக இருக்குது. எத்தனை பேர் பரலோக ராஜ்யம் வேணும்? துன்பத்தை ஏற்றிங்களாப்ப? துன்பமே வேணான்றாங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு கூறியதுன்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க,
எனக்கு துன்பமே வேணாம், பல்லவராஜ்யம் வேணான்ற மாதிரி. அல்லேலூயா. ஆமே ஆமே. அல்லேலூயா. நீதி நிமித்தம் வெறும் துன்பத்தை மட்டும் வாங்காதீங்க. நல்லது செய்தா, நீதி செய்தா, ஆனால் எனக்கு தான் கிடைக்குது, கெட்ட பேர் தான் கிடைக்குது, அதுதான் துன்பம்ன்றார். அல்லேலூயா. நான் தீமை செய்து அந்த ஜெயிலில் போட்டாங்க, நான் தீமை செஞ்சேன், நாங்கள் கொலை பண்ணாங்க, திருந என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, துன்பப்படுறான்னு சொன்னாக்கா அது என்ன இல்லையா? அது நீதி இல்லை.